நாங்களும் ஒரு காலத்துல ஒரு அளவுக்கு வசதியா இருந்தவங்க தாங்க. கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில சொந்தமா ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. திடீர்னு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்காக செலவு பண்ணி எங்க சொத்தெல்லாம் போயிடுச்சு. என்ன வியாதின்னு டாக்டர்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. எங்க அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. குடும்பத்தை காப்பாத்த எங்களுக்குன்னு யாருமே இல்லை. நானும் ஏதாவது வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தலான்னு 4 வருஷமா ட்ரை பண்றேன். ஆனா எந்த வேலையும் கிடைக்கல. இப்ப என் தம்பிங்க 2 பேரும் பிளாஸ்டிக் கம்பெனில வேலை செஞ்சு தினமும் 10 ரூபாய் கொண்டு வருவாங்க. அதை வச்சு எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கவே பத்தல. அம்மா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த வேலை எனக்கு கொடுங்கம்மா. ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இருமா வரேன். பேர் என்னம்மா? பாக்கியலட்சுமி. இத பாருமா, என் பிள்ளைக்கு படிப்பு கிடையாது. அவனுக்கு உலக விவரமும் தெரியாது. ஏதோ படிச்சவங்களை பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட பழகி இவன் கொஞ்சம் விவரம் புரிஞ்சுக்குவான் பாரு. காஃபி சாப்பிடுமா? இந்தாங்க. நாளைக்கு எனக்கு மருமகளா வரப்போறவ பொன்ன மாதிரி படிச்சவளா இருந்துட்டான்னு வச்சுக்க. இவன் அவளை அனுசரிச்சு போக முடியும் பாரு. நீ ஏண்டி நிக்கிற? போய் வேலையை பாரு. சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்மா. இது எப்படியோ அவன் காதுல விழுந்து யார்கிட்டயோ கேட்டு பேப்பர்ல போட்டான். ஆம்பளையா இருந்தா அவனை அனுசரிச்சு போயிருவாங்க. நீ பொம்பளை, அவன் ஒரு முரடன். தப்பு தண்டா எதுவும் பண்ண மாட்டான்னு வச்சுக்க. ஆனாலும் அதை சரிப்பட்டு வராதுமா. இந்த இத வச்சுக்க, ஊர் போய்ச்சு. நீ இதை திருப்பி தர வேண்டாம், வச்சுக்க. நான் சொன்னது உண்மைன்னு நம்பி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இதுக்கு நன்றி கண்ணனா. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சா போதுமா. மத்ததெல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான். சத்தியமா இந்த பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியாதுமா. உங்க மகனை பத்தி உங்களுக்கு எவ்வளவோ ஆசைங்க இருக்கு. அதுக்கு என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னா நான் போயிடுறேம்மா. தயவு செஞ்சு இந்த வேலைக்கு வச்சுக்கோங்கம்மா, ப்ளீஸ். சரின்னு சொல்லுங்க. இத பாருமா, பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சேரு. ஒரு முக்கியமான விஷயம், அவனை திருத்துறேன்னு